மக்களே, this is Nilo. Nilo's Halo ல நம்ம வந்துட்டு இன்னைக்கு வர்க்கலால நீங்க எங்கெங்கெல்லாம் தங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போற பிளேஸ் எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா கேரளா பேம்பு ஹவுஸ் தான். ஸோ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் கேரளா பேம்பு ஹவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு நார்மலாக ஒரு 850 2000 வரைக்கும், லைக் நார்மலாக நான் ஏசி ரூம்ஸ்லேருந்து ஏசி ரூம்ஸ் வரைக்கும் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஒரு மொத்தமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு இடம் இருக்கும். இது வந்து ரூம்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் மொத்தமாக ஒரு இடம் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லைக் உள்ளே நம்ம என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்வே மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாக்வேல நம்ம அப்படியே நேராக நடந்து போயிட்டோம்னா கிளிஃப் ரோடு தான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா பீச் தான் தெரியும் நமக்கு. உள்ள இந்த சைடெல்லாம் ஏசி ரூம்ஸ் அண்ட் ப்ரீமியம் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்துட்டு சிங்கிள் ரூம்ஸ், ஒரு தனித்தனி ஒரு ஹட்டை குடில் சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. ரிசப்ஷன் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்குது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து வாக்வேலேருந்து எல்லாமே நேச்சரோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய செடி கொடிகளோட ரொம்பவே ஹாப்பனிங்காக இருக்கும் நைட்டில். ஆக்சுவலாக அந்த பிளேஸை நான் உங்களுக்கு டே லைட்டில் இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக லைட்டில் இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ சென்டராக வரும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து தெப்பக்குளம் மாதிரி, நம்ம ஊர் தெப்பக்குளம் மாதிரி ஒரு சின்ன குளம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அதை சுற்றி நம்ம உட்காந்து பார்த்து விளையாடலாம். இல்லைன்னா உட்காந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக பேசுகிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பாட் மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் டூ கூல் டு ஹேங் அவுட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து கப்பலாக வந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து நம்மளோட அந்த குட்டி குளத்தை தாண்டி நம்ம அப்படியே தாண்டி போனோம்னா குட்டியாக இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணலாம். ஒரு வந்து எங்கே சொல்கிறது, இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா இப்படி வந்து இது வரை குத்துது, இப்படி யாருக்குமே தெரியாமல் நம்ம வந்து ஜாலியாக இங்கே உட்காந்துக்கலாம், அப்படியே வந்து தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு செக்லூடடான ஒரு பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, தனிமையை உணர்றதுனா வந்து யாருக்கு தான் பிடிக்காது, அப்படி நிறைய பேர் பிடிக்காம இருக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ வந்து ஒரு லைக் உட்காந்து மேலே பார்க்கும்போது இந்த ஸ்பேஸே ரொம்ப கன்ஃபைடாக ரொம்ப எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதோட இடம். வெளில வரும்போது கொஞ்சம் பார்த்து குத்தாப்பட வரணும். ஓகே. ஸோ வந்து அப்படிதான் நம்ம அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கே வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஒரு இடம்லாம் வந்துட்டு ஜாலியாக நீங்கள் இங்கே உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக நைட்டெல்லாம் பேசி சிரித்து ஃபன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஃபயர் பிட் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ லைக் நீங்கள் வந்து அப்படியே பாட்டு பாடி ஒரே வைப்பில் சுற்றலாம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே. அதனால தான் எனக்கு வந்துட்டு கேரளா பேம்பு ஹவுஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்லையே, நல்ல ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கே அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி நம்ம அந்த சைடு தாண்டினோன்னா அதுலேயும் வந்து குட்டி குட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் வந்து அங்கே ஒரு லாஞ்ச் இருக்குது, அதை நான் காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் வந்து லாஞ்ச். இந்த லாஞ்சில் வந்து நீங்கள் நைட் ஆனான்னா ஃபேன் இருக்குது, குட் வைப்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணலாம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு வர்க்கலா வந்தாலே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிறதுக்காக தான் வருவாங்க. மோர் ஆர்லெஸ் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறப்போ ப்ரிஃபரபிளி யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஆனால் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி இருப்போம் அப்படின்றது தான் மேட்டர். ஓகே. முக்கியமாக இங்கே சொல்லணும் அப்படின்னா நேராக போனால் பீச் இருக்கு இல்லையா, வந்த உடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாஷ் ஆஃப் பீச் சாண்ட் பிஃபோர் என்டரிங் யூர் ரூம் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே இங்கே போட்டாச்சு. தெரியலையா, அங்கே இருக்கா, நான் கண்ணாடி இங்கே சொருவி இருக்கேன் அண்ணா, அதனால கண்ணே தெரியல, பார்த்து வா, நீ எங்கன்னா விழுந்துடாத. ஸோ வந்து இந்த ஒரு ஸ்பேஸ்னா நைட் ஆனால் நீங்கள் பார்பிக்யூலாம் பண்ணிவிட்டு மொத்தமாக டேபிளில் வச்சு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ளே எட்டி பார்த்தா அங்கேயும் ஏதோ குட்டி குட்டி கன்வீனியன்ஸ் ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேட்சாக அங்கே ஃபில் ஆகிடுக்கு அப்படின்னா நீங்கள் இன்னொரு இடத்துல கூட உட்காந்து பேசலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து பேசுறது, அப்புறம் வந்து எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறது தான் வந்து இந்த ஸ்பேஸோடைய
ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். ஸோ வந்து இந்த இடத்துல கை கால்லாம் கழுவுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. ஸோ மண்ணெல்லாம் நீங்கள் உதறி விட்டுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடலாம். அண்ட் வந்து இந்த ஒரு குட்டி சைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் வர்க்கலா. நம்ம வந்து எல்லா ஊர்லேயும் ஐ லவ் சென்னை, ஐ லவ் சேலம், இந்த மாதிரி எல்லா இதுவுமே போட்டு வச்சுருவாங்க. இங்கே ஆன் பண்ணலாமா? ஷாக்ஸ்லாம் அடிக்க வேணாங்க, சரி விடுங்க. அதை எப்படி ஆன் பண்ணுறது நமக்கு தெரியல. நைட் ஆனதுக்கப்புறம் அதை கேட்கலாம். ஸோ வந்து நான் வந்து நேராக அப்படியே வந்துட்டேன். நேராக அங்கேருந்து நடுவில் தெப்பக்குளத்தை பார்த்தோம், இது வந்தோம். இப்படியே நேராக வெளியே போனோன்னா உங்களுக்கு இங்கேருந்து அங்கே தெரியுதான்னு தெரியல, நேராக பீச்சு தான். ஜஸ்ட் 100 meters அவே ஃப்ரம் பீச் தான் நம்மளுடைய கேரளா பேம்பு ஹவுஸு. அப்படியே வெளியில் குதிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து வர்க்கலா என்ன சாவர நைஸ் ஜோக்ரி. இல்ல நம்ம அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னா இங்க வந்து வர்க்கலாவுடைய கிளிஃப் ரோடுக்கு நம்ம வந்துடுவோம். நேரம் இங்க பீச் தான் இருக்கும். ஆஹா, அங்க பாத்தீங்கன்னா சன் இருக்கும். என் மூஞ்சிலயும் லைட் இருக்காது, ஏன்னா சன் அந்த பக்கம் இருக்கு. ஸோ வந்து நீங்க ஒரு ஏர்லி மார்னிங் வாக் போனோம்னாலும் இங்க தங்குறீங்க அப்படின்னா நேரம் வந்து இங்க வந்து போயிட்டு போகலாம். இதுதான் இங்க வந்து சூப்பரா இருக்கும். நீங்க போய்க்கோங்க பிரதர், நோ இஷ்யூஸ். அவ்வளோதான், அப்படியே உள்ள போயிடலாம். வா, நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே தெரியும், இங்கே சன்ரைஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து நம்ம ஆளுங்க பெரிய போர்டு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, கேரளா பேம்பு ஹவுஸ். ஹெவன்லி ஃபீலிங். நம்மள ஹெவன்லி ஃபீலிங்கா? எந்த இதில் ஹெவன்லி ஃபீலிங்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஹோல் பிளேஸை எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து தங்கலாம். இல்லை எனக்கு கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம், நான் இருக்கிற இடம் வந்துட்டு முதல்ல எனக்கு கம்ஃபர்ட் தான், என்னோட ரூம்ல இருந்து லைக் எனக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் பிளேஸ் யூ வுட் சூஸ். ஸோ அதனால் வேறு இடம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாதிரினா. பட் எனக்கு வந்து ஹோல்சமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த மாதிரி உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுகிற மாதிரி, எனக்கு வந்து ரூமை விட்டு நிறைய இடம் வெளியில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க, ஒரு சின்ன ரெசார்ட் ஆனால் பட்ஜெட் கொள்ள வேணும்னா கேரளா பேம்பு ஹவுஸ் இஸ் யோர் பிளேஸ் கைஸ். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்தோம் இல்லையா, இப்போ வந்து இப்படி உள்ளே போகலாம். என்னோட அடுத்த குட்டி ஸ்பேஸ் நான் வந்து காட்டுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னோட அடுத்த ஃபேவரட் சீரீஸ். சின்ன வயசுல எனக்கு இந்த மூஞ்சல் ரொம்ப பிடிக்கும். நான் உட்காந்தா என் வெயிட்டு தாங்குமான்னு கூட தெரியும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எவ்வளோ காசு கொடுத்து எங்கே வெளில தங்கினாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி 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 விஷயங்கள் தானே நமக்கு குட்டி குட்டி ஹாப்பினஸ் கொடுக்கும். என் தங்கச்சி மூஞ்சி காண்டாகுது. பிகாஸ் அவள் வந்து கம்ஃபர்ட் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் சூஸ் பண்ணுவா. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் கம்ஃபர்ட் சூஸ் பண்ணுவேன். ரெண்டு பேருக்கும் அப்படியே எலியும் போனியுமா முட்டிக்கும், அதனால தான். பட் ஆனால் இந்த ஒரு பிளேஸை வந்து நான் கெஞ்சி கூத்தாடி ப்ளீஸ் தங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். அதனால தான் தேங்க்யூ ஹலிமா. ஏய் இப்படி பண்ணுடி. வந்துட்டு இப்போ நம்ம அந்த தெப்பக்குளம் இருக்கு இல்லையா, அந்த தெப்பக்குளத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்ஸ் நல்லா ப்ரீமியமாக இருக்கும். இந்த இடம் இதெல்லாம் கட்டையெல்லாம் பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப அப்படியே லக்ஸூரியாக இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் ஏசி ரூம்ஸ். இந்த ரூம் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக முன்னாடியே பேசி புக் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ரூம்ஸ் அப்படி இப்படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து டிமாண்ட் ரொம்ப 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 ஜாஸ்தி. அதனால முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த பிளேஸ் வந்துட்டு ஏசி அப்படின்னா 2000 சொல்கிறாங்க. 2000 2500க்கு நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா 3% ட்ரிபிள் ஆக்குபென்சி சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் வந்து வேணும்னா கூட இன்னும் 2 பேர் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம், இல்லை இன்னும் 6 பேர் ஆட் பண்ணிக்கிறோம், நாங்கள் ஒரு ரூம்லேயே தங்கிக்கிறோம் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு சம் 100 or 150 தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் தனித்தனியாக பர் பர்சன் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இட் வில் பி அரவுண்ட் லைக் 250 to 350 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் பெர் ஹெட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரூம்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் இப்போ வந்து இந்த ஒரு குடிலில் நீங்கள் ஒரு 6 members வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஆக்சுவலாக அந்த ஒரு ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எவ்வளோ தாங்கும், எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு
ஒரு 3 பேர் தான் தங்க முடியும் மேக்ஸிமமாக. பட் ஆனால் அது தங்குறது அது தங்காதது உங்களுடைய இஷ்டம் தான். ஓகே, இந்த சைடு அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா அப்படி காட்டுது. இந்த சைடில் இருக்கிறது வந்துட்டு அதுக்கு அடுத்தது ஏசி இல்லாமல் ஒரு அது வந்து லக்ஸுரி ஹவுசஸ்னால் இது வந்து ப்ரீமியம் ஹவுசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஒன்றும் ஏசி இல்லாமல் ஒரு ரூம்ன்ற மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்து நான் திருட்டுத்தனமாக ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என் ரூமை நான் காட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப பிச்சைக்காரத்தனமாக குப்பை பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரூம் ஓப்பனில் இருக்கான்னு நான் போய் பார்க்குறேன். மை பேட்ல பூட்டிட்டாங்க. ஸோ வந்து இங்கே வந்து குட்டியாக ஒரு டைனிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்படியே நம்ம வந்தோம்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ ஓவராலாக வந்து இந்த பிளேஸில் ஸ்டேகேஷன் பண்ணணும் அப்படின்னா தம்ஸ் அப் ஃப்ரம் மை சைட். ஒரு டோட்டலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மொத்தமாக இந்த இருக்கிற இடத்துல வந்துட்டு சூப்பராக இருக்கும். இங்கே வெறும் தங்குறது மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஸ்பா அண்ட் வெல்னஸ் கூட எடுக்கலாம். நிறைய பேக்கேஜ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக ஒரு ரெட்ரீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மார்னிங் வாக்குக்கு நம்ம இப்படி நடக்கிறதா இருந்தாலும் சரி, வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நைட் நம்ம கலகலான்னு இங்கே இருக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த பிளேஸ் இட்ஸ் லைக் ஹோல்சம் பேக்கேஜ்னு நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 850 to 2500 திஸ் பிளேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்த் ஸ்டேயிங் ஹியர் தான் நான் சொல்வேன். நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த பிளேஸில் வந்து தங்குங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ கைஸ். நான் நிலோஃபர் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்லலை, பட் ஆனால் தயவுசெய்து பண்ணுறேங்கடா. பாய்.